இன்றைய வாசிக்கப்பட்ட இந்த உவமை மிகவும் கேள்விக்குரிய உவமை. அவ்வளவு எளிதாக நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய உவமையாக இருக்காது. முதல் வாசகத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஆயர்களுக்கு ஆண்டவர் இயேசு இறைவாக்கு உரைக்க சொல்றார். அதாவது, நீங்க கொளுத்ததை சாப்பிட்டுட்டு அதனுடைய ரோமத்தை ஆடையாக அணிந்துட்டு வெளியில பகட்டு காமிச்சுக்கிற வாழ்க்கை அல்ல நற்செய்தி பணி வாழ்க்கை. நற்செய்தி பணி வாழ்க்கை என்பது ஆடுகளிடம் செல்ல வேண்டும். எது நொந்து போய் இருக்கிறதோ அவற்றை நீங்கள் அனுசரித்து அவற்றை தேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியிருப்பார். அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஒரு புகைப்படத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஆடை மட்டும் அப்படியே வச்சிருப்பார். அதை வச்சிருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், அந்த ஆடு நல்ல ஆடுன்னு வச்சுக்கல, அது நோஞ்ச ஆடு, அதனால நடக்க முடியாது. அது ஊனமுற்ற ஆடு, அது சேட்டை பிடிச்ச ஆடு, அதனால தான் அவர் கையிலே வச்சிருக்கிறார். நம்ம பல நேரத்தில் என்ன வேண்டும், நான் ஆண்டவரின் கையில் இருக்கக்கூடிய ஆடாக இருக்கணும் அப்படின்னா கிடையாது. அது நோஞ்ச ஆடு, கீழ்ப்படியாத ஆடு, அது ஆண்டவனுடைய குரலுக்கு செவி கொடுக்காத ஆடு. அதனால தான் ஆண்டவர் அதை பிடிச்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். தகுந்த நேரம் வரும்போது அதை கொடுப்பார். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நற்செய்தி வாசகத்தில் சொல்வது போல முதன்மையானோர் கடைசியாவ, கடைசியானோர் முதன்மையாவ என்ற உவமைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த உவமை சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். காலையில் 5 மணிக்கு வந்தவங்களுக்கும் ஒரு தெனாரியம் தான், மாலை 5 மணிக்கு வந்தவங்களுக்கும் ஒரு தெனாரியம் தான் சொல்லும்போது, இப்ப இந்த உலக நடப்பு வாழ்க்கையில் அப்படி கொடுத்தோம் என்றால் சண்டையும் சச்சரவும் தான் வரும். ஆனால் உலக வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமாக இருக்கிறது. பல நேரங்களில் நான் உவமையாகத்தான் பார்க்கிறோம், வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்ப்பது இல்லை. காலையில் 5 மணிக்கு வந்தவங்களுக்கும் ஒரு தெனாரியம், மாலை 5 மணிக்கு வந்தவங்களுக்கு ஒரு தெனாரியம்னா, இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மை பெற்றெடுத்த தாய் அவளுக்கும் ஒரு தெனாரியம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். பாதியில் நம்மை வந்து நம்மோடு வாழ்கின்ற மனைவிக்கும் ஒரு தெனாரியம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப 25 ஆண்டுகள் 27 ஆண்டுகள் கழித்து ஒரு பெண்மணி ஒரு கணவனை நம்பி வருகிறார் என்றால், தாய் பெற்ற தாய் முக்கியம் இல்ல, மனைவி தான் முக்கியம், மனைவி முக்கியம் இல்ல, தாய் தான் முக்கியம் என்ற வாழ்க்கை வாழக்கூடாது. அதே போல எனக்கு கணவன் முக்கியம் இல்ல, எங்க அம்மா அப்பா தான் முக்கியம், எங்களுக்கு எங்க அம்மா அப்பா இருந்தா போதும், இல்ல எங்களுக்கு கணவன் தேவை, எங்க அம்மா அப்பா தேவையில்லை அப்படின்னு மனைவி வாழ்வது அல்ல. அதைத்தான் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். காலையில அதாவது நம்மை பெற்றெடுத்த தாய்க்கும் ஒரு தெனாரியம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நம்பி வந்த கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்களுக்கும் ஒரு தெனாரியம் கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த இடத்தில் நான் என் மனைவிக்கு மட்டும்தான் கொடுப்பேன், என் கணவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் என்றால் இது சரியான ஒரு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வராது என்பதுதான் இந்த யதார்த்தமான உவமையினுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக இருக்கிறது. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியானோர் முதன்மையா இருக்கிறவன் கடைசியா போவான் அப்படின்னா, இது எப்படி பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவைப்படுவோருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், அதிக தேவைப்படுவோருக்கு ஆண்டவர் இன்னும் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது என்னன்னா, ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு மகனுக்கு முடியாமல் போய்கொண்டே இருக்கிறது. உடனே தாய் யார் மீது அதிக கவனம் செலுத்துவார்? யாருக்கு முடியலையோ அவங்களுக்கு தான் அதிக கவனம் செலுத்த முடியும். உடனே மற்ற 4 பிள்ளைகளும் சேர்ந்து, நீ அவனைத்தான் பார்ப்ப, எங்களையே பார்க்க மாட்டேன், எங்களை எதுக்கு பெத்த அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அது ஆன்மீக கேள்வி இல்லை, அது அன்றாட சும்மா அற்ப கேள்வியாக மாறி போய்விடும். யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலையாக இருக்கிறது. நம்முடைய உலக வாழ்க்கையில் ஒரு தாய் யாருக்கு முடியலையோ அந்த பிள்ளைக்கு அதிக கவனம் செலுத்துவார். முழிச்சிருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு என்ன செய்து ஏது செய்யணும் பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் நான் பார்க்க வேண்டும். எனவே நாம் முதன்மையில் இருக்கிறோமா கடைசியில் இருக்கிறோமா என்பது கேள்வி அல்ல, நாம் இயேசுவோடு இருக்கிறோமா என்பதுதான் கேள்வியாக இருக்குது. நான் இயேசுவோடு இருந்து விட்டேன் என்றால் அவர் என்னை நல்ல முறையில் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இயேசுவோடு இணைந்தவர்கள் முதன்மை எது கடைசி எது என்று அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஏனென்றால் முதன்மையாக இருக்கக்கூடியவர் இயேசுதான். அவரோடு நான் இணைந்து இருக்கிறேன், முதன்மையாக இருக்கக்கூடியவரோடு நானும் இணைந்திருந்தால் நானும் முதன்மையானவன் தான் என்ற ஒரு நல்ல ஒரு மனநிலை நமக்கும் உருவாகும் என்பதுதான் இந்த உவமையினுடைய உள்ளார்ந்த கருத்தாக இருக்கிறது. எனவே நாம் முதலில் இருக்கிறோம் இல்லை கடைசியில் இருக்கிறோம் என்பதை விட நான் இயேசுவோடு இருக்கிறேன் என்ற ஒரு மனநிலை வந்துவிட்டதென்றால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது என்பதுதான் இதனுடைய கள சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நாமும் இயேசுவோடு இணைந்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது முக்கியம். இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார், நான் நல்லவனா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய கேள்விக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்மளுமே கேட்போம், அவங்க அவ்வளவு கெட்டது செய்யறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, இவன் இவ்வளவு நல்லது செய்யறான் வேகமா செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இறப்பையும் ஒப்பிட்டு ஒரு நற்செய்தியாளர் சொல்லுவார், 20ல் இறந்தாலும்
60ல இறந்தாலும் 100ல இறந்தாலும் ஒரே தீர்ப்பு தான் ஆண்டவர் கொடுப்பார். இவன் வாழும்போது என்ன செய்தானோ அதை வைத்துதான் நான் தீர்ப்பு கொடுப்பேன், அதுதான் ஆண்டவுடைய தராசு என சொல்லி முடிப்பார். எனவே ஆண்டவுடைய தராசில் ஒரு அடி கூட கூடவோ குறையவோ செய்யாது. சரிக்கு சரியாக இருக்கக்கூடியதான் ஆண்டவுடைய தராசாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே எப்படி வாழ்கிறோம், எப்படிப்பட்ட தெனாரியத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது. அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டியா வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சரியாக தெனாரியத்தை கொடுக்க நமக்கு முன்வந்து விட்டோம் என்றால் எந்த குடும்பத்திலும், எந்த ஆன்மீகவாதியிலும், எந்த குழும வாழ்க்கையிலும் ஏதேனும் பிரச்சனை வருமா என்று கேட்டால் ஒண்ணுமே வராது என்பதுதான் இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை குடும்பத்திலோ ஆன்மீகத்திலோ ஆன்மீகவாதிகளிடமோ பிரச்சனை இருக்கிறது என்றால் அங்கு தெனாரியம் சரியாக பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் சரியாக பகிர்ந்து கொடுக்க தேவையான அருளை இந்த பலியில் வேண்டுவோம். ஆமென்.